இன்னைக்கு இப்போ சமீபமா நம்ம ஆண்டவருடைய மரணம் சம்பந்தமான நபர்கள் அதுல யூதாஸ் காரியத்தை குறித்து தியானித்தோம், பிலாத்துவை குறித்து தியானித்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேரக்டர் சிரேனே ஊரானாகிய சீமோன். இவரை குறித்து வேதாகமத்துல 3 வசனங்கள் வந்திருக்கிறது. அதுக்கு முன்பதாக ஒரு வசனம் யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். லூக்கா 14வது அதிகாரம் 27வது வசனம், லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம். யாராவது வாசிக்கலாமா? லூக்கா 14:27, 9:23. யாராவது வாசிக்கிறீங்களா? ஓகே, நான் அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 14:27. வேற யாராவது ஒருத்தர் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா 9:23 எடுத்துக்கோங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்கிறார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். யாராவது எடுத்திருக்கீங்களா? 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி லூக்கா எழுதியிருக்கிறாரு 2 இடத்துல. லூக்கா 14:29வது அதிகாரம். இன்னும் நிறைய வசனங்கள் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம தேவனோட கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் தேவனோட கூட பாட அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதை குறித்து இதெல்லாம் ஒரு உவமைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமந்து வருவது அப்படின்னா தேவனுடைய பாடுகளில் அவரோடு நாம் பங்கு பெறுவது, அவருடைய துக்கத்தில் பங்கு பெறுவது, அவருடைய பாரத்தில் பங்கு பெறுவது, அவர் எதில் சந்தோஷப்படுகிறாரோ அதில் சந்தோஷப்படுவது, அவர் எதில் துக்கப்படுகிறாரோ அதில் துக்கப்படுவது, ஆத்ம பாரம் இருப்பது, இது மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் அவரோடு சேர்ந்து நடப்பதுதான் அவரோடு கூட சிலுவையை சுமப்பது. நம்முடைய பாரங்கள் எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு அவர் நமக்கு தருகிற அந்த லகுவான பாரங்களை ஏற்றுக்கொண்டு சுமப்பதுதான் சிலுவை சுமப்பது. இதெல்லாம் உவமைகளாக உதாரணங்களாக எழுதப்பட்டிருந்தாலும் லிட்டரலா ஒரு மனுஷன் இதை செஞ்சாரு அப்படின்னா அது சிரேனே ஊரானாகிய சீமோன் தான். அது 3 வசனங்கள் மட்டும் 3 வசனங்கள்ல மட்டும்தான் அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ புத்தகத்துல யோவான் சுவிசேஷ புத்தகம் தவிர மீதி இருக்கிற 3 சுவிசேஷ புத்தகத்திலும் இயேசுனுடைய அந்த பாடு மரணம் சம்பந்தமான இடம் வரும் பொழுதெல்லாம் அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27வது அதிகாரம் 32வது வசனம் அதுல போட்டிருக்கிறது, சிரேன ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். மார்க் 15:21 போட்டிருக்குது, சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூபுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்த பண்ணினார்கள். லூக்கா 23வது அதிகாரம் 26வது வசனம் போட்டிருக்குது, நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். இந்த 3 வசனம் தான் இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 வசனங்கள் இருந்து நாம் இவற்றிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம், இந்த சீமோன் இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்பவுமே வழக்கமா நம்ம பைபிள் கேரக்டர் ஸ்டடியில எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், கர்த்தர் சித்தம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய பெயர் வேதாகமத்தில் இடம்பெறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டு இருக்கிறது. எல்லாமே அவருடைய ஆவினாலதான் அருளப்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பெயர் இடம்பெறாமல் இருப்பதும் ஒரு மனிதனுடைய பெயர் இடம்பெறுவதும் அவருடைய சித்தம். அப்ப இந்த சீமோன் அப்படிங்கிற இந்த பெயர் இடம் பெற்றது ஒரு தற்செயலான நிகழ்வு கிடையாது. அதுல ஒரு பெரிய தேவ திட்டம் இருந்தது. அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அவர் பலவந்தம் பண்ணப்பட்டார். சிலுவையை தூக்கி சுமக்கும்படியாய் அந்த சுற்றி இருக்கிற அந்த போர் சேவர்கள் எல்லாம் அவரை பலவந்தம் பண்ணினார்கள். ஆனா அந்த போர் சேவர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது, நம்ம இந்த மனிதனை ஒரு சாவாமை உள்ள ஒரு இம்மார்டல் மனிதனாக மாற்றுகிறோம் அப்படின்னு தெரியாமலே அவரை பலவந்தம் பண்றாங்க. சிலுவையை சுமக்கணும் அப்படிங்கிறாங்க ரோமர்கள், அந்த ரோம போர் சேவர்கள். இவர் முடியாது அப்படிங்கிறாரு. இல்ல, நீ கண்டிப்பா சுமந்துதான் ஆகணுங்கிறாங்க. இவர் முடியாது, நான் சுமக்க மாட்டேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்கிற. பலவந்தம் அதானே. சொன்ன உடனே சரின்னு போய் கேட்கல. அவரை அடித்திருக்கலாம், திட்டி இருக்கலாம், கட்டளை போட்டு இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அவரை விருப்பம் இல்லாம அந்த சிலுவை சுமக்கும்படியாய் தள்ளினார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கூட தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நாம இப்படி இவரை அந்த சீமோனை அப்படி தள்ளுவதன் மூலம், பலவந்தப்படுத்துவதன் மூலம், நிர்பந்திப்பதன் மூலம்
இந்த சீமோன் என்றென்றும் வாழக்கூடிய ஒரு நபராக, வேதம் இருக்கிற வரை தியானிக்கப்படக்கூடிய ஒரு நபராக மாறப் போகிறார் அப்படிங்கிறது அந்த போர் சேவர்களுக்கும் தெரியல, சீமோனுக்கும் தெரியல. இந்த சீமோனுடைய குடும்பத்தை குறித்து வேற சில இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 32, 33வது வசனங்கள்ல அலெக்சாந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் யூதனா இருந்தால் ஒரு பிரச்சனை வருகிறது. அப்ப முன்னாடி எழுந்து எல்லாரையும் கை அமர்த்துகிறார். ஆனா அவர் யூதன் என்று அறிந்ததுனால அப்புறம் அவர் ஆஃப் பண்ணிடுறாரு. அப்புறம் வேற ஒருத்தர் எந்திரிச்சு பேசுறாரு. அப்போ அலெக்சாந்தர் யூதன் என்கிறபடினால் இந்த அலெக்சாந்தர் இந்த மார்க் 15:21 எழுதப்பட்டிருக்கிறது. சிரேனே உரனும் அலெக்சாந்தருக்கும் ரூஃபஸ், இங்கிலீஷ்ல ரூஃபஸ் இருக்கு, அலெக்சாண்டர் அண்ட் ரூஃபஸ், ரெண்டு பேருக்கும் தகப்பனுமா இருக்கிற இந்த சீமோன் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அலெக்சாந்தரை குறித்து இவர் யூதன் என்று சொல்லப்பட்டபடினால் இந்த சீமோன், சிரேனே உரனாகிய சீமோன் யூதன் அப்படின்னு நமக்கு தெளிவாகிறது. ரோமர் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் அவனுடைய தாயும் எனக்கும் தாய், ரோமருக்கு எழுதின நிருபத்துல 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதுகிறார். அப்ப இந்த ரூபும் அலெக்சாந்தரும் கர்த்தரால் பின் நாட்களில் பயன்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் அப்படிங்கிறவரு இருந்தார். சரி, சிரேனே அப்படின்னா எந்த ஊரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதை குறித்தும் சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல சிரேனே அந்த ஸ்தேவான் வல்லமையா கர்த்தரால் பயன்படுத்தப்படும் பொழுது ஸ்தேவானோடு கூட தர்க்கம் பண்ணினவர்களில் சிரேனே ஊரை சேர்ந்தவர்களும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல அந்த அந்நிய பாஷையில பேசும் பொழுது இவர்கள் கலிலேயர், இவர்கள் யூதர்கள், இவர்கள் எப்படி எல்லா பாஷையிலும் பேசுகிறார்கள் வியந்தவர்களில் ஒரு சிலர் சிரேனே பட்டணத்தை சேர்ந்தவர். சிரேனே பட்டணத்தை அந்த வசனத்தை வாசிச்சிடலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 10வது வசனம். பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளிலேயே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும். ஓகே, சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளில், அது உண்மையிலேயே சிரேனே பட்டணம்ங்கிறது எங்க இருக்குன்னா இன்னைக்கு லீபியா என்று அழைக்கப்படுகிற நார்த் ஆப்பிரிக்கா, வட ஆப்பிரிக்கா, எத்தியோப்பியா அந்த பகுதியை சேர்ந்தது. அது கிட்டத்தட்ட இந்த இயேசுடைய மரணம் சம்பவித்த இந்த இடத்திலிருந்து 2500 கிலோமீட்டர் கிட்ட தூரமானதான். அவ்வளவு தூரமான வேறு ஒரு நாடு. அதுல அசீரியர்களும் அந்த பழைய நம்ம சவுளுடைய ராஜ்யபாரத்துல இருந்து பார்த்தோம்னா சவுளுக்கு பின்பு தாவீது வந்தாரு. சவுளும் தாவீது மட்டும்தான் ரெண்டு நபர்கள் தான் மொத்த இஸ்ரவேல் கோத்திரத்தையும் ஆண்டார்கள். அதுக்கு பிறகு சாலமோன் ஆண்டார். சாலமோனுக்கு பிறகு எரபயம் ரகபயம் 2ஆ பிரிஞ்சது. 10 கோத்திரம் தனியா, யூத கோத்திரம் அப்படி தனியா இருந்தாங்க. அந்த 10 கோத்திரத்தார் இஸ்ரவேலர்களா இருந்தார்கள். இவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத நிறைய வழிகளில் ஈடுபட்டார்கள். அந்த ராஜாக்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் புறஜாதியாருடைய கரங்களில் அவர்களை ஒப்புக் கொடுத்தார். அசீரியர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள் யூதர்களை. பாபிலோனியர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள். இப்படி கைதிகளாய் உலகமெங்கிலும் யூதர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். அதுல அந்த வட ஆப்பிரிக்காவாகிய இந்த இப்போது லீபியாவாக இருக்கக்கூடிய அந்த சிரேனே பட்டணத்திற்கும் கிட்டத்தட்ட கிமு 720வது வருஷங்களிலே சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டு அப்பவுமே ஒரு 3000 யூதர்கள் அங்க சிரேனே ஊர்ல இருந்தாங்க. சிரேனேங்கிறது சம்பந்தமே இல்லாத வேறொரு சம்பந்தம் இல்லாத நாடு, சொல்ல போனா வேற கண்டம். அங்க எல்லாமே கருப்பர்களா இருக்கக்கூடியவர்கள். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 750 வருஷம் அந்த யூதர்கள் அங்கேயே வாழ்ந்து அங்கே 750 வருஷங்கும் போது அந்த கருப்பர்களோடு கருப்பர்களாக அவர்களும் கலந்து வாழ்ந்து வந்திருந்தார்கள். ஆனால் பிறப்பில் யூதர்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, அவங்க எங்க போனாலும் எருசலேமை மறக்கவே மாட்டார்கள், தேவனை மறக்க மாட்டார்கள், தேவாலயத்தை மறக்க மாட்டார்கள். எந்த தேசத்திற்கு போய் குடியிருந்தாலும் தேவாலயத்தை நோக்கி ஒரு ஜன்னல் வச்சிருப்பாங்க. அந்த அவங்க இருக்கிற திசையில இருந்து எந்த திசை தேவாலயம் இருக்கிறதோ அதுக்கு நேரம் ஜன்னல் வச்சு தேவாலயத்தை நோக்கி தொழுவார்கள், தேவனை வழிபடுவார்கள். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தா தேவாலயத்துக்கு வந்துடலாமான்னு வருவாங்க. அதிலும் விசேஷமாக யூதருடைய பண்டிகைகளுக்கு வருவதற்கு ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க. விசேஷமாய் பஸ்கா பண்டிகைக்கு வருவதில் ரொம்ப கவனமா இருப்பாங்க. அவங்க சங்கீதத்துல எல்லாம் எழுதியிருக்கிறது, எருசலேமை மறந்தால் என் வலதுகை தன்னுடைய தொழிலை மறப்பதாக. நான் சாப்பிடக்கூட கூடாது, வலதுகை தொழில் மெயினான தொழில் சாப்பிடக்கூட கூடாது, நான் எந்த தொழிலும் செய்யக்கூடாது. அவ்வளவுக்குள்ள
அவங்களே ஆண்டவர்கிட்டே சொல்லுவாங்க, நான் எருசலேம் ஒருவேளை மறந்துட்டேன்னு என் தொழில், வலதுகை தொழிலை மறக்கட்டும், என் மேல்வாயோடு என் நாக்கு ஒட்டி கொள்ளட்டும் அப்படிலாம் சொல்லி அவங்க வந்து எருசலேம் என்றைக்கும் மறந்து விடக்கூடாது என்பதில் கவனமா இருப்பார்கள். வருடம் ஒரு முறை எல்லா உலகம் எங்கும் இருக்கிற யூதர்கள் பண்டிகைக்காக வருவார்கள். இயேசுனுடைய மரணத்தின் போது பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுவதற்கான அந்த சூழல் இருந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பஸ்கா பண்டிகைக்காக வெளிநாட்டுல வெளி தேசத்திலிருந்து வந்த நபர்களில் ஒருவர் தான் இந்த சீமோன். இந்த சிரேனே அப்படிங்கிற தேசத்திலிருந்து வந்தார். இதை குறித்து லூக்காவும் மார்க்கும் 2 பேருமே இருக்காங்க. நாட்டிலிருந்து வந்த அப்படின்னு போட்டிருக்கு. வேற ஒரு நாட்டில இருந்து அவ்வழியாக வந்த, அந்த ரூட்ல வந்துகிட்டு இருக்காரு. பண்டிகையை ஆசரிக்கும்படியாய், பஸ்காவை ஆசரிக்கும்படியாய் அவர் வந்து கொண்டிருக்கிறார். வருகிற வழியில வந்துட்டு ஒருவேளை லாட்ஜ்ல எங்கேயோ தங்கிட்டு இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவரு எதிர்கொண்டு சும்மா நடந்து வந்துட்டு இருக்கும்போது பஸ்காவை ஆசரிக்க போனவரை வழி மறித்தது உண்மையான பஸ்காவாக போகிற அந்த பஸ்கா தேவ ஆட்டுக்குட்டி. இவர் அங்க கிராஸ் தென்படுகிறார். அவருடைய சிலுவையை இவர் கொஞ்ச நேரம் சுமக்கிறார். கிட்டத்தட்ட எத்தனையோ நூற்றாண்டுகள் கழித்து அவர் வந்து கருப்பராகவே மாறியிருந்தார் அப்படின்னு சொல்லி வரலாற்று அறிஞர்கள் எல்லாம், வேத ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. அவர் கருப்பர்களை பொறுத்து நமக்கு தெரியும், நீக்ரோஸ் வந்து ரொம்ப பலம் உள்ளவர்களாக இருப்பாரு. வித்தியாசமான உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விளையாட்டு போட்டிகள், ஓட்ட போட்டி, அத்லெட்டிக்ஸ், இந்த மாதிரி வித்தியாசமான இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தான் முக்கியமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உயரமாக இருப்பார்கள், திடகாத்திரமாக இருப்பார்கள், நார்மல் மனுஷனோட பெருசா இருப்பாங்க. ஒரு சரீரத்துல ரொம்ப நல்ல பலம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவருடைய உதடுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும், அவருடைய காதுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஒரு முரட்டுத்தனம் உள்ளவர்களாக அன்பா இருப்பாங்க. ஆனா அவங்க பேசுறதே கூட ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாய் முரட்டுத்தனமானதாய் தெரியும். அப்போ அந்த போர்ச்சேவர்கள் பாக்குறாங்க, இயேசுவால சிலுவை சுமக்க முடியல, இயேசு தடுமாறுகிறார். அப்போ சுற்றி போர்ச்சேவர்கள் பார்த்தா இந்த ஒரு கருப்பினத்தவரை சேர்ந்த ஒருத்தர் கூட சம்மந்தம் இல்லாம வந்துட்டு இருக்காரு. அவர் வாட்ட சாட்டமா இருக்கிறாரு, எல்லாரோட உயரமா இருக்கிறாரு, எல்லாரோட பெரிய ஆளா இருக்கிறாரு. அப்ப இவரை ஏன் சுமக்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சுமக்க சொல்றாங்க. அவர், நான் ஏன் சுமக்கணும், நான் பஸ்கா பண்டிகைக்கு போறேன், நான் இந்த ரத்தத்தை தொட்டா தீட்டு நான் பஸ்கா ஆசரிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி பாக்குறாரு. அதை கேட்காம அவரை பலவந்தப்படுத்துறாங்க. இயேசுவால ஏன் சிலுவை அந்த இடத்துல சுமக்க முடியல அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா பாத்திரலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் பாத்திரலாம். ஒரு சாதாரண ஒரு முழு மனிதனாகத்தான் அவர் சிலுவையை சுமந்தார். அவர் நமக்காய் ரத்தத்தை சிந்தினார். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அவர் தேவனுடைய எந்த சக்தியையும் அவர் பயன்படுத்தவே இல்லை. கடைசி தேவனுடைய சக்தியை, நிறைய தேவத்துவத்தின் சக்திகள் எல்லாம் அவர் பயன்படுத்தினார். ஆனா கடைசியாய் அந்த மரண தருவாய் வரும் பொழுது அவர் முற்றிலும் முழு மனிதனாக மாறிவிட்டார். அவர் எந்த அற்புதமும் செய்யல. அவருடைய கடைசி கட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எந்த அற்புதமும் செய்யக்கூடாது என்பதுல ரொம்ப கவனமா இருப்பார். சில வார்த்தைகளை பேசக்கூட மாட்டார். பிலாத்தினிடத்துலாம் அமைதியா இருப்பார். அகிரிப்பா ராஜா பவுல் கொஞ்ச நேரம் பேசின உடனே ஏறக்குறைய என்ன சம்மதிக்க பண்ணுகிறாயின்னு பவுல் அந்த அகிரிப்பா ராஜா சொன்னாரு. இயேசு ஏரோதுட்டையோ பிலாத்துட்டையோ பேசியிருந்தா சம்மதித்து ஞானசனம் எடுத்திருப்பாங்க. ஆனா அவர் அமைதியா இருந்தார். சில நேரம் தன்னை அடக்கி கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் மனிதன் தான். ஒரு மனிதனால எவ்வளவு தாங்க முடியுமோ அதெல்லாம் தாண்டி அதிகமா இயேசு இருந்தார். அந்த கடைசி லாஸ்ட் சப்பர் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. நீதான் காட்டி கொடுக்க போறேன்னு யூதாஸ்கான சொல்லாரு. அதுதான் அவருடைய கடைசி நேர சாப்பாடு. அதுக்கு பின்னாடி அங்க இருந்து சாப்பிடவே இல்லை. தண்ணி கூட குடிச்சாரா என்னங்கிறது தெரியல. ஏன்னா அதுக்கு பிறகு உள்ள சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அவர் உணவு இருந்தல, அப்படியே நடந்து போறாரு. அந்த அந்த போதகம் பண்ணிட்டே போறாரு. யோவான் 14, 15, 16 அதிகாரங்கள் உள்ள போதகங்கள் எல்லாம் அவர் போகிற வழியில அப்படியே போதகமாயிட்டே போயிட்டு இருந்தது. தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஜெபிக்கிறாரு, ரெஸ்ட் கிடையாது. கெத்செமனேக்கு நேரா போகிறாரு. போற வழியில துரோகம் இருக்கிறது. அவரோடு ஒரு கேஷியரா இருந்த யூதாஸ் அவரை முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறார். எத்தனை பேர் அடிக்கிறாங்க. அந்த அடியை விட இந்த முத்தம் அதிக வலியை அவருக்கு ஏற்படுத்துகிறது. மனவேதனை. கூடவே வரேன்னு சொன்ன, காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றி வருவேன்னு சொன்ன பேதுரு விட்டுட்டு போயிட்டாரு. கூட இருந்தவங்க யாருமே இல்ல. தனிமையாய் ஒரு மோசமான சூழலை அவர் அனுபவித்தார். எல்லாரும் கூட வரேன்னு சொன்னவங்க எல்லாம் வரல. கெத்செமனேல ஜோமான சொன்னா கூட எல்லாரும் உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. மனவேதனை சரீரத்தை பலவீனமாக்கும். உணவு இல்லாமல் இருப்பது சரீரத்தை பலவீனமாக்கும். தூக்கம் இல்லாமல் இருப்பது, சாப்பிடாம இருக்கிறதோட தூங்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். தூக்கம் இல்லாமல் இருப்பது சரீரத்தை பலவீனப்படுத்தும். இதெல்லாம் பலவீனத்தோடையும் வராரு. ராத்திரி ஃபுல்லா அவரை பாடாப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணாட்ட கூட்டு போறாங்க, யோவான் 18 அதிகாரம் 13வது வசனத்துல. அப்புறம் 24வது வசனத்துல காய்பாட்டை கூட்டு போறாங்க. முன்னாள் பிரதான ஆசாரியனாகிய அண்ணாட்ட, அப்புறம் இப்போது இருக்கிற பிரதான ஆசாரியனாகிய காய்பாட்ட, அதுக்கு பிறகு 28வது வசனத்துல பிலாத்துட்டு கூட்டு போறாங்க. அப்பவுமே விடிய காலம் ஆயிட்டு, ராத்திரி ஃபுல்லா அலக்களிக்கிறாங்க. அப்புறம் ஏரோதுட்ட பிலாத்து அனுப்புறாரு. லூக்கா 23வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரை பார்த்தோம்னா. அப்புறம் மறுபடியும் ஏரோது
அவரை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு பிலாத்துட்டு அனுப்புறாரு. அப்புறம் பிலாத்து தீர்ப்பு கொடுக்குறாரு. அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அவருக்கு முள்முடி வைக்கிறாங்க, அவரை அடிக்கிறாங்க. அந்த ஒரு முள்முடியுடைய ஒரு முள் குத்துவது ஒரு தேள் கொட்டுவதற்கு சமமா இருக்கும், அவ்வளவு வலி. அதுல ஒரு முள்ளு குத்தி கண்ணெல்லாம் துளைச்சிட்டு வந்துருச்சுன்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ரொம்ப மோசமான எல்லா வகையான உணர்வுகளையும் அவர் அன்று அனுபவித்தார். வலி, வேதனை, துரோகம், குற்ற குற்ற உலகத்தின் பாவங்களையும் சுமக்கிறாரு. அந்த பாவத்தின் மூலமாய் வருகிற மற்றவர்களுடைய பாவத்தின் மூலமாய் வருகிற குற்ற உணர்ச்சிகளை சுமக்கிறாரு. தேவனால் கைவிடப்பட்ட நிலைமையை சுமக்கிறாரு. அதனாலதான் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறார். எல்லா வகையான வேதனைகளையும் ஒரு சரீரத்துல சுமந்து கொண்டிருக்கிறாரு. இப்போ கபாலஸ்தலத்துக்கு அப்படியே ஏறி போகணும், அவரால் நடக்க முடியல, முடிந்த அளவுக்கு தூக்கி கொண்டு போகிறார். 40 கிலோ, கிட்டத்தட்ட 40 கிலோன்னு சொல்றாங்க, 88 பவுண்டு, 40ல இருந்து 45 கிலோ வரை அந்த சிலுவை இருக்கிறது. ஒரு 40 கிலோ வெயிட் எல்லாம் நம்ம கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போயிடலாம், ரொம்ப தூரம் நம்மளால தூக்க முடியாது. அதுவும் சரீரத்தில் உள்ள ரத்தம் வெளியேறிய நிலையில், சாப்பிடாம தூங்காம இருக்கிற நிலையில், மரணத்துக்கு கிட்ட நெருக்கமான ஒரு நிலையில அவரால் தூங்க முடியாம தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ போர்ச்சேவர்கள் பார்க்கும் பொழுதுதான் அந்த சிரேனை உரனாகிய சீமோன் பக்கத்துல நல்ல திடகாத்திரமாய் நல்ல வாட்ட சாட்டமாய் இருக்கிறாரு. இவரை பிடிச்சி இவரை பலவந்தம் படுத்தி அவரை சிலுவையை சுமக்க செய்கிறார்கள். இந்த சீமோனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், அது அவரே அறியாமல் அவருக்கு நடந்த அந்த பெரிய விஷயம் பேதுருக்கு கிடைக்கல, யோவானுக்கு கிடைக்கல, இயேசுவோ உயிரோடு எழுப்பிய லாசருக்கு கிடைக்கல, இயேசுவோடு கூட இருந்த மரியாளுக்கு கிடைக்கல, அவருடைய சீடர்களா இருந்த மத்த யாருக்கும். ஏன் பேதுருவையும் யோவானையும் சொல்றேன்னா, அவங்களாம் ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க. இயேசுவுக்கு அவ்வளவு சிநேகிதர்கள், உலக ரீதியான சிநேகிதர். இவர்கள் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய மேன்மை. அந்த கொஞ்ச நேரம், ஒரு சின்ன ஒரு அரை மணி நேரம் வந்தாரு சீன்ல, வந்துட்டு ஒரு பெரிய கிரெடிட் அவர் எடுத்துட்டு போயிட்டார். பைபிள்ல பேர் இடம்பெறணுங்கிறதுக்காக, வரலாற்றுல தன்னுடைய பெயரை பதிக்க வைக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் உலக வரலாற்றுல என்னெல்லாமோ செய்யறாங்க. வேதாகமத்திலே நிறைய செஞ்சாங்க. தேசங்களை அழிக்கிறார்கள், செய்யறாங்க. ஆனா பாருங்க, சும்மா போற வழியில அவருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்தது. அது அவர் அந்த நேரத்துல அவர் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அவருக்கு பெரிய கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லணும். நான் அந்த பைபிள்ல இதை குறித்து தியானிக்கும் பொழுது, அவருடைய பிலாத்தினிடத்துல இருந்து அவர் அந்த வெளியே போன பிறகு சிலுவையில் அவரை ஏற்றும் வரைக்கும் வேற யாருடைய பெயருமே மென்ஷன் பண்ணப்படல. இவருடைய பெயர் மட்டும்தான் அதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய வேற வேற விதங்கள்ல மனிதர்களே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வழியில் நடந்து போகிறவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு, நின்றவர்களில் சிலர்னு போட்டிருக்கு, மற்றவர்கள்னு போட்டிருக்கு, அநேக ஸ்திரீகள்னு போட்டிருக்கு, திரள் கூட்ட ஜனங்கள்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாகத்தான் மக்களை எழுதியிருக்கிறது. இந்த சீமோன் சிலுவை மட்டும் சுமக்காமல் இருந்திருந்தா, அந்த சீமோன் யாரும் நமக்கு தெரியாது. சிறுநே ஊர்னா என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் இல்ல ஒரு 10 நிமிஷம், இந்த டைம்ல தெரியல, இவர் இயேசுக்கு உதவியாக கை கொடுத்து சரித்திரத்துல பெரிய இடம் பெற்று அவருடைய பட்டணத்திற்கும் ஒரு பெரிய பெயர் சேர்த்து கொடுத்தார். கிட்ட வந்திருப்பாரு. அந்த இடத்த, அந்த சீனை நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா, சம்பந்த பஸ்கா பண்டிகை கொண்டாட போகிறவர் ரத்தத்தை தொடக்கூடாது. இவர் போயிட்டு இருக்கிறாரு, யாரோ ஒருத்தரை ரொம்ப அடித்து காயப்படுத்திட்டு போறாங்களா, யாருன்னு தெரியல, என்னவா இருக்கும் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி பார்க்க போயிருப்பாரு. இயேசு தள்ளாடி கொண்டு நின்றுப்பாரு. நீ வந்து சிலுவை சுமந்து கொண்டு போகணும்னே முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. இவர் குடும்பத்தோட விறகெல்லாம் எடுத்துட்டு தான் பஸ்கா பண்டிகைக்கு அங்க போனாருன்னு சொல்லி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அவ குடும்பம் எல்லாம் இருக்குது, நான் வந்து சுமக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. இல்ல அப்படின்னு சொல்லி அடிக்கவோ இல்ல வற்புறுத்தவோ துன்புறுத்தவோ செஞ்சு சுமக்க வைத்திருப்பார்கள். இயேசு இவரை நோக்கி திரும்பி பார்த்திருப்பாரு. அந்த அவர் பார்த்த பார்வையில, அந்த தெய்வீக பார்வையில இவர் அப்படியே உடைஞ்சு போயிருப்பார். சிலுவை எடுத்திருப்பாரு. சிலுவை தூக்குன உடனே இவர் நான் நினைச்சிருப்பாரு, நம்ம எவ்வளவு திரகாத்திரமான மனிதன், நம்ம ஒரு சொட்டு கூட ரத்தம் நம்ம சரீரத்திலிருந்து வெளியே போகல, நல்லா சாப்பிட்டு தெம்பா வந்திருக்கிறோம், நம்மளால இந்த வெயிட்டை தூக்க முடியல. ஆனா அந்த மனிதன் முழுவதுமாய் அடிக்கப்படுகிறாங்க. எல்லாரும் அவரை பரிகசிக்கிறாங்க. இவனா நம்ம ரட்சிக்க போகிறாங்க, நீ வந்து இவ்வளவு பெரிய குற்றத்தை தெரியும், நீ ரொம்ப ஓர ஆட்டம் போடும்போதே உன்னை பத்தி தெரியும், நீ ஓர அர்த்தம் செஞ்சுட்டு இருக்கும் போதே உன்னை பத்தி தெரியும், நீ எப்படி இப்படிதான் வரப்போறேன்னு சொல்லி தெரியும் சொல்லி எல்லாரும் அவரை வந்து கேலி கிண்டல் பேசி பரிகசித்து கொண்டு இருக்கும் பொழுது, அவருடைய முகத்தை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே கண்ணீர் வந்திருக்கும். இவருடைய முகத்துல எந்த குற்றமும் இல்லையே, எவ்வளவு பிரசன்னம் இருக்குது, எவ்வளவு வெயிட்ட எவ்வளவு சாதாரணமா தூக்கிட்டு போறாரு, ஏன் அப்படி தூக்கிட்டு போறாரு அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அவர் இயேசு சிலுவையை தூக்கிட்டு சொல்லியிருப்பாரு, எனக்காக நீங்க அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க. இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருந்திருப்பாரு. இயேசு சொல்லுவார், பிதாவே அவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு இருப்பாரு. அந்த இடத்துல எல்லாம் அந்த சீமோன் நின்று இருக்காரு. சிலுவை தூக்குனதோட மட்டும் இல்லாம சீன் முடிகிற வரைக்கும் நின்று இருக்காரு. பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்லிருக்காரு. இந்தியனோட பரதேசில் இருப்பா இன்னும் கல்லறையில இருக்கவன்ட்ட சொல்லியிருக்கிறாரு.
அந்த அந்த நாவை ஒப்பு கொடுக்கிறேன், ஏதோ முடிந்த எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த சீமோனுக்கு பலவந்தமாய் அவன் சிலுவையை தூக்க தொடங்கினாலும் அவன் ரட்சிக்கப்பட்டான் என்று வரலாறு சொல்கிறது. வரலாறு மட்டும் இல்ல, வேதமும் சொல்லுகிறது. ஏன்னா இந்த ரூஃபஸும் அலெக்சாண்டரும் பின்னாளில் ரோமாவிலும் எபேசுவிலும் பெரிய ஊழியத்தை செய்திருக்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையில பெரிய மனமாற்றத்தை இயேசுடைய முகமும் அவருடைய செயலும் அவர் கூட இருக்க இருக்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த பலவந்தமாய் நடந்த செயல் அவருடைய வாழ்க்கையில நன்மையாய் முடிந்தது. அவர் தற்செயலாய் வந்தாரு, ஆனா அவருடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தியது. பின்னாளில் இவரை குறித்து சொல்கிறார்கள், அவர் எகிப்துக்கு சுவிசேஷத்தை கடத்தி கொண்டு போனாராம். எகிப்து முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்து ரம்பத்தினால் கிபி 100வது வருஷத்துல, கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 80 வயசு அந்த மாதிரி இருக்கலாம், ரம்பத்தினால் அவருடைய உடலை 2ஆக அறுத்து கொலை செய்தார்களாம். இரத்த சாட்சியாக இந்த சிறுநை உரனாகிய சீமோன் மரித்தார் என்று வரலாறு பதிவு செய்கிறது. அப்போ இயேசுனுடைய ரத்தத்தை கொஞ்சம் தொட்டு பார்த்தவருக்கு தன்னுடைய ரத்தம் கொடுப்பதெல்லாம் பெருசா தெரியல. தன்னுடைய ரத்தத்தை 2ஆக கிழிப்பதற்கும் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காய் ஊழியம் செய்த ஒரு மனம் மாற்றம் அடைந்தவனாய் மாறினார். தன்னுடைய பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தி இருந்தார். தான் செத்தாலும் பரவாயில்ல. அப்ப சிலர் பாத்தீங்கன்னா ஊழியத்துல அப்பா கஷ்டப்பட்டாங்கன்னா பிள்ளைகள் ஊழியத்துல நிக்க மாட்டாங்க. ரத்த சாட்சியா மறிக்கிற அளவுக்கு இவர் வைராக்கியமா இருந்தாருன்னு பார்த்தா இவருடைய பிள்ளைகளோ ரோமபுரிய எபேசுல ஊழியம் செய்யறாங்க. அப்போஸ்தலர் 19:32. அப்புறம் பாத்தீங்கன்னா ரோமாபுரியில ஊழியம் செய்யறார்கள். ரோமர் 16:13. இதை விட முக்கியமான ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த வசனத்தை வாசித்து விடலாம். ரோமர் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல போட்டிருக்குது. பவுல் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க, கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். ரூபுடைய தாயை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்றதோட இல்லாம எனக்கும் அவங்க தாய் மாதிரி, என்னையும் அவங்க ஆதரிச்சிருக்காங்க, எனக்கு சோறு போட்டிருக்காங்க, என்ன அவருடைய வீட்டுல ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பவுல் என்னுடைய தாய் போல இருக்கக்கூடிய ரூபுடைய தாய்னு சொல்லுகிற அளவிற்கு அந்த சீமோனுடைய மனைவி பவுலுக்கு தாயாய் இருந்திருக்கிறார்கள். இவங்க எல்லாம் மார்க்கு தான் ரொம்ப தெளிவா அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறாரு, அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு. கூட ரூபு இருந்தாரு, அலெக்சாண்டர் இருந்தாரு அவங்களோட அப்பா அப்படின்னு சொல்லி. என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, அந்த சீமோன் அந்த அந்த இடத்துல நின்றுட்டு அதுக்கு பிறகு முடிந்த பிறகு அந்த சீடர்கள் எல்லாம் மார்க்குடைய வீட்டுக்கு தான் போயிருந்தாங்க. எல்லாருமே மார்க்குடைய வீட்டுக்கு தான் போயிருந்தாங்க. இவங்களும் மார்க்குடைய வீட்டுக்கு போயிருக்கும் போது மார்க்கும் இளைஞனாக இருந்தார். இந்த ரூபும் அலெக்சாண்டரும் மார்க்கு கூட அறிமுகமா இருக்கலாம். அவர்கள் பின்னாளில் எவ்வளவு பெரிய வேலை செய்தார்கள் என்று ரோமாபுரியில் அவர் செய்த ஊழியத்தை புரிந்து கொண்ட அந்த மார்க்கு அவங்கள பத்தி சொன்னா தெரியும் சீமோன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரோமாபுரியாருக்கு எழுதும் பொழுது அதை எழுதுகிறார். மார்க்கு மத்தேயு யூதருக்கு, மார்க்கு ரோமருக்கு, லூக்கா கிரேக்கருக்கு, யோவான் ஆவியில் வளர்ந்தவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி உலகத்திற்கும் சரி எழுதுகிறார் அப்படிங்கிறது பொதுவான நமக்கு தெரிந்த விஷயம். அப்போ ரோமாபுரியாருக்கு எழுதின மார்க்கு சீமோனை குறித்து சொல்லும் போது நமக்கு தெரியும்ல, ரூபு அலெக்சாண்டர்லாம் எவ்வளவு பெரிய ஆட்கள் தெரியும்ல, அவங்க அப்பா தான் அந்த சீமோன் அப்படிங்கிற மாதிரி சீமோனை அறிமுகப்படுத்துகிறார். அந்த அளவிற்கு ரூபும் அந்த ரூபஸும் அலெக்சாண்டரும் பெரிய வேலையை செய்தார்கள். அந்த ரூபஸுடைய தாயார் பவுலை மகன் போல ஏற்றுக்கொண்டார். பவுலும் தாயை போல அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த அளவிற்கு அவர்கள் பெரிய ஊழியத்தை செய்வதற்கு இந்த சீமோன் சுமந்த சிலுவை பிரயோஜனமா இருந்தது. சரி, இந்த சீமோன் இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒரு சில விஷயங்களை மட்டும் நேரம் முடிய போகுது, நம்ம சுருக்கமா நம்ம தியானிச்சிடலாம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் தற்செயலா நடக்கிற சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போடும். எதற்கும் எப்பொழுதும் நம் தயாராக ஆயத்தமாக இருக்க வேண்டும். திடீர்னு தான் வந்தாரு, ஆனா என்னெல்லாமும் நடந்துருச்சு. இவர் தங்கியிருந்த லாட்ஜ்ல இருந்து லேட்டா கிளம்பி இருக்கலாம், ஒருவேளை கொஞ்சம் ஸ்பீடா நடந்திருக்கலாம், கொஞ்சம் மெதுவா நடந்திருக்கலாம், அந்த இடத்துக்கு அப்போ வராம இருந்திருக்கலாம், அந்த போர்ச்சேவர்கள் வேற யாரையாவது பார்த்து இருந்திருக்கலாம். இது எல்லாமே நடக்காம சரியாய் இந்த சீமோன் அங்கே வந்தாரு, இவரை பார்த்தாங்க, இவருடைய வாழ்க்கையை அது புரட்டி போட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைப்பது எதுவாக இருந்தாலும் அது தற்செயலானது போல தெரியும், ஆனால் தேவனுடைய திட்டம் அதில் இருக்கும். நம்ம அதற்கு இடம் கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும், கவனமா இருக்கணும். ரெண்டாவது, பலவந்தம் பண்ணி சில நேரங்கள்ல நம்ம கிறிஸ்தவராய் ஆயிருக்கலாம். நம்ம நினைப்போம் நம்ம பலவந்தம் பண்ணப்பட்டதுனாலதான் கிறிஸ்தவனா ஆயிருக்கும் அப்படின்னு. அப்படி இல்ல, கர்த்தர் தெரிந்து கொள்ளாம யாரும் நம்மள பலவந்தம் பண்ண மாட்டாங்க. அம்மா அப்பா சொல்றதுனாலதான் நான் பைபிள் வாசிக்கிறேன், அம்மா அப்பா சொன்னதுனாலதான் நான் ஊழியம் செய்யறேன், அம்மா அப்பா சொல்றதுனாலதான் நான் ஜெபம் பண்றேன், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனாலதான் நான் இப்படி இருக்கிறேன், இல்லைன்னா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன், யாரோ ஒருவருக்காக எதுக்காக தான் நான் பலவந்தம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறேன் தினமும் அப்படின்னா, கர்த்தர் பலவந்தம் பண்ண நினைக்காமல் ஒருவரும் உங்களை பலவந்தம் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்த அவர் ஆசைப்படுகிறார் என்பது உண்மை. பலவந்தம் நன்மையாய் மாறியது. சிலுவையை அவர் சுமக்கிறார். நம்மளும் சிலுவையை, கிறிஸ்துவனுடைய சிலுவையை நம்முடைய சிந்தையில் சுமக்க வேண்டும். அவர் சரீரத்துல சுமந்தாரு, நம்ம சிலுவையில சுமக்க வேண்டும்.
அவருடைய சிலுவையை சுமப்பது என்பதெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம். இந்த சீமோனுக்கு கிடைத்த பாக்கியம். சீமோன் அந்த டைம்ல வேண்டாம்னு சொன்னா கூட அதுக்கு பிறகு அவரு நான் தான்ப்பா இவன் தான்ப்பா சிலுவை சுமந்தாள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. பேதுரு சொல்லியிருப்பாரு சீமோன்ட்ட வந்துட்டு, ஐயோ சீமோன் எனக்கு கிடைக்கல, நான் மறுதளிச்சுட்டு ஓடிட்டேன். யோவான் சொல்லியிருப்பாரு, நான் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் தள்ளி போயிட்டேன், நான் கவனிக்கவே இல்லை. ஏன்னா சீமோன் சிலுவை சுமந்தது யோவான் பதிவு செய்யவே இல்லை, நான் கவனிக்கவே இல்லை. உனக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கப்பா, அவருடைய சிலுவையை அவருடைய ரத்தத்தோட அந்த தசைகளோட இருந்த சிலுவையை சுமக்கக்கூடிய உனக்கு பாக்கியம் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்தது. கிறிஸ்துவின் சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். ஊழியத்துல ஒரு போதகரோ இல்ல பாஸ்டரோ நமக்கு மேல இருக்கிற ஒருத்தங்க ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு போறாங்கன்னா நம்ம அவருக்கு கொஞ்சம் வாங்கி அந்த பாரத்தை நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது ஊழியத்துல நம்ம எடுத்துக்கலாம். இயேசுவை ஒரு பாஸ்டரோடய மற்றவரோடய கம்பேர் பண்ணணும்னு வைங்களேன், அவங்க சிலுவை கஷ்டப்பட்டு சுமந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும். நம்ம கூட 2-3 சிலுவை அவங்க தலையில ஏற்றி வச்சிடக்கூடாது. அவங்களுடைய சிலுவையை வாங்கி சுமந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்தாசை பண்ண வேண்டுமோ ஒத்தாசை பண்ண வேண்டும். மற்றவருடைய பாரத்தை நாம் சுமக்க வேண்டும். இயேசு சிலுவை சுமக்கும் பொழுது சீமோனுக்கு இயேசு ஒரு அந்நியர் தான். அந்நியருடைய பாரத்தை நம்ம சுமக்கணும். மற்றவர்களுக்காக நாம் பாரப்பட வேண்டும். வேதத்துல சொல்லுகிறது, கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. பிலிப்பியர் 2:4 சொல்கிறது, அவனவன் தனக்கானதை அல்ல பிறனுக்கானவளை நோக்க வேண்டும். கொலோசியர் 3:13 சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். சபை என்பது அதுதான். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். நம்முடைய பாரத்தை மட்டும் நம்ம சுமந்து கொண்டு இல்லாமல் மற்றவருடைய பாரத்தையும் நாம சுமக்கும் பொழுது நம்முடைய பாரம் மற்றவர்களால் பகிரப்படும், அது தேவனாலும் பகிரப்படும். நம்ம பாரத்தை கர்த்தர் உண்மையில்லாமாக்கிறார். யோபு சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது யோபுடைய சிறையிருப்பு மாறியது போல. முதல்ல தயங்கி கொண்டிருந்தார் இந்த சீமோன். நம்மளும் சில நேரங்களில் கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது தயங்கி கொண்டிருக்கலாம். பலவந்தம் படுத்தப்பட்டார் சீமோன். நம்மளும் ஒருவேளை பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கலாம். அது பலவந்தம் பண்ணப்பட்டங்கிற இடத்துல வருகிற வார்த்தை கிரேக்க வார்த்தை அல்ல, அது பாரசீகத்தில் உள்ள வார்த்தை. புதிய குதிரையை பழக்குவதற்கு என்ன மொழியை பயன்படுத்துவார்களோ அந்த மொழி அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம ஒருவேளை பழக்கப்படுத்துவதற்காக நம்ம பலவந்தம் பண்ணப்படலாம். நீங்க நம்ம ஏன் பலவந்தம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறோம், நம்மளை ஏன் நிர்பந்தித்து கொண்டே இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு பெரிய குதிரையாக அவருடைய ராஜ்யத்திற்கு என்று பயன்படுத்த போகிறார். அதனால் நீங்கள் பழக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், பலவந்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சீமோன் தயங்கி கொண்டிருந்தார், அவர் பலவந்தம் பண்ணப்பட்டு கொண்டிருந்தார். ஆனா அவர் சிலுவையை சுமக்க ஆரம்பித்த பிறகு அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி இன்றளவும் நாம் தியானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அவருக்கு ரோமன் கத்தோலிக்கில் அவருக்கு செயின்ட் பட்டம் கொடுத்திருக்காங்க, புனிதர் பட்டம் கொடுத்திருக்காங்க. அவர் பெரிய செயின்ட். அவர் வணங்குறாங்க. அந்த அளவுக்கு அவர் வணங்கக்கூடாது, மனிதர்களை யாரும் வணங்கக்கூடாது நமக்கு தெரியும். ஆனாலும் வணங்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பெயர் நிலை பெற்றிருக்கிறதுன்னா அதுக்கு கொஞ்ச நேரம் அவர் தூக்கின அந்த சிலுவை தான் காரணம். கிறிஸ்துவுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு நம்ம எப்பொழுதும் தயாராக இருக்கணும். கிறிஸ்துவுக்கு நம்முடைய உதவி தேவையான்னு கேட்டா நிச்சயமான தேவை இருக்கிறது. அவரே சொல்றார், ஆண்டவரே ரட்சிப்பதற்கு உலகத்தை மீட்பதற்கு நான் ஒரு மனுஷனை திறப்பில நிற்பதற்கு ஒரு மனுஷனை தேடுறேங்கிறார். ஒரு மனுஷனை அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார் எப்பொழுதுமே. மனுஷருடைய உதவி அவருக்கு தேவை, அவருடைய உதவி நமக்கு தேவை. அவருக்கு உதவியாக நாம் கை கொடுக்கும் பொழுது நம்முடைய உயரம் எங்கேயோ போய்விடும். அதனால அது நம்ம நினைக்கிறோம், நம்ம ஒருவேளை அந்த சீனெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது பிலாத்து, ஏரோது, யூதாஸ் காரியத்து, அந்த மரணம் இதெல்லாம் குறித்து தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நான் ஒருவேளை அங்க இருந்திருந்தேன்னா இயேசுடைய முகத்தை தொடச்சிருப்பேன், இயேசுக்கு தண்ணி ஏதாவது கொடுத்திருப்பேன், கூடவே இருந்திருப்பேன், அழுதுருப்பேன், அப்படிலாம் நம்ம கற்பனை பண்ணி நிறைய சொல்லுவோம். ஆனா அங்க இருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்னு தெரியல. ஆனா இப்போ இங்க இருந்தும் நமக்கு அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கு. அங்க இருந்தா நான் சிலுவையை சுமந்திருப்பேன் இந்த சீமோனுக்கு பதிலா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இப்பொழுதும் அவருடைய சிலுவையை சுமப்பதற்கான வாய்ப்பு நமக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்வது, அவருடைய பாரத்தில் நாம் பாரம் அடைவது, அவருடைய சந்தோஷத்தில் நாம் சந்தோஷம் அடைவது, அவருடைய சிந்தையை தாங்கி நிற்பதுதான் அவருடைய சிலுவையை சுமப்பது. அவர் அழுதாருன்னா நம்மளும் அழுது. அவருக்கு என்ன அழுகை? எதுக்காக அவர் அழுவாரு? ஆத்மாக்களுக்காக தான் அழுவாரு. பாரப்படுவார். எதற்காக பாரப்படுவாரு? ஆத்மாக்களுக்காக தான் பாரப்படுவார். அதனாலதான் புதிய ஏற்பாடு ஃபுல்லாவே போட்டிருக்கு. கடன் படுறதுன்னா சுவிசேஷ கடன் மட்டும் தான் இருக்கணும். பவுல் சொல்லுகிறாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டிலும் சுவிசேஷ அறிவிங்க. இதெல்லாம் என்னன்னா கிறிஸ்துவின் சிந்தையை நாம் சுமப்பது, அவமானங்களை சுமப்பது. கிறிஸ்துவின் நிமித்தம் சில நேரம் நம்ம அவமானங்களை சுமக்கலாம். மனைவியோ, பிள்ளையோ, தொழிலோ, வாழ்க்கையோ, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பாடாக, வேதனையாக, எப்பொழுதும் அவமானமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவ நிமித்தம் நாம் அதை சுமந்தார். நம்முடைய சரீரத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கலாம், நம்முடைய தெளிவு இல்லாம இருக்கலாம், தெளிவான அறிவு இல்லாம இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாம, இதெல்லாம் ஏதோ ஒரு சிலுவை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம். அது கிறிஸ்துவுக்காக நம்ம அதை சுமந்தால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். இந்த சீமோன்றிருந்து நம்ம இதெல்லாம் கற்றுக்கொள்கிறோம். சீமோனை போல கர்த்தர் நம்மையும் அவருடைய ஊழியத்தில
அவருடைய சிலுவையில பயன்படுத்துமாறு நம்ம ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.